ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு க்ளே அண்ட் ப்ளே. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, எப்படி ஒரு க்ளே ஸ்லேட்டில் வாட்டர் வேவ்ஸ் எப்படி கொண்டு வர்றது. சிம்பிள் டூல், சாதாரண பென்சில், ப்ரஷ்ஷு, பெயிண்ட்டுக்கு வர ஃப்ளாட் ப்ரஷ்ஷு, இது ரெண்டை மட்டும் வச்சு எப்படி வாட்டர் வேவ் கொண்டு வரலான்னு பார்ப்போமா. பாருங்கள், முதல்ல க்ளேவை நல்லா பால் ஷேப்பில் மாற்றி வச்சு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு அகலம் நீளம் வர்ற அளவுக்கு அப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்துக்கிட்டே அப்படியே விரலாலே இழுத்துக்கிட்டு போங்க. இப்படி பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் க்ளே வந்து சாதாரண ப்ளைன் சர்ஃபேஸில் நீங்கள் க்ளே வச்சு இந்த மாதிரி மாடல் செஞ்சிங்கன்னா பாட்டம் சர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும். இதே ஒரு ஜூட் கிளாத்து, ஒரு சாக்கு துணி போட்டு அதில் வேலை வச்சு பண்ணும்போது அந்த பேட்டர்ன் கீழே வந்து உங்களுக்கு அந்த கட்டம் கட்டமாக ஒரு டிசைன் உங்களுக்கு கிடைக்கிது. அதனால தான் இந்த ஜூட் கிளாத் மேலே வச்சு பண்ணால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். திரும்ப அதை வந்து நீங்கள் அந்த சப்போஸ் மாடல் பண்ணிகிட்ருக்க போகும்போதே நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணியும் பார்த்துக்கலாம். அந்த ஜூட் கிளாத் சுற்றிங்கன்னா போதும். இப்போ இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ப்ரெஸ் பண்ணி அப்படியே இழுத்துக்கோங்க. அப்படியே இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் திக்னஸ் எல்லா பக்கமும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஈக்குவல் திக்னஸ் வர அளவுக்கு அப்படியே இழுத்து உங்களுக்கு எவ்வளோ அகலம் நீளம் வரணுமோ அந்த அளவுக்கு அந்த சைஸை கொண்டு வந்து வச்சுக்கோங்க. க்ளேவோட பதம் வந்து நீங்கள் ஈரத்துணியாக நாம் சொல்லியிருக்கேன் உங்கள் வீடியோவில், உங்களுக்கு தெரியும். ஈரத்துணியை வந்து அந்த க்ளே பாலில் ஈரத்துணியை ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுக்கணும். டெய்லி ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஒரு 2-3 டேஸ்க்கு ஒரு தடவையாவது ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கணும். அந்த களிமண் ஈரத்துணி சுத்தமாக கவராக இருக்கணும். அப்படி தான் களிமண்ணை மெயின்டைன் பண்ணணும். நான் ஒவ்வொரு சேனல்லையும் நீங்கள் மறந்தாலும் நான் மறக்காமல் சொல்லிக்கிட்டே இருப்பேன். உள்ளே நல்லா பண்ணி ஒரு டப்பாக கண்டெய்னரில் போட்டு வைங்க. இப்போ டைரக்ஷன் உங்கள் ஃபிங்கர்ஸோட டைரக்ஷன் ப்ரெஸ் பண்ணி அதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்து ட்ராக் பண்ணி அப்படி ப்ரெஸ் அண்ட் ட்ராக் அப்படி இழுத்து விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஃபார்மேஷன் கிடைக்கும். அப் அண்ட் டவுன் கிராட்டர்ஸ் அண்டு அந்த இடத்துல வந்து ஒரு பள்ளம் மேடு, ரிட்ஜு அண்ட் கிராட்டர்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். கிடச்சி இப்போ ஓரளவுக்கு இந்த பேஸ் லேப் நீங்கள் வந்து கொண்டாந்துட்டீங்க. மேலே ரோலர் வச்சு உருட்ட வேணாம், ரோலர் வச்சு உருட்ட தேவையில்லை. ஏன்னா நமக்கு வேவ் பேட்டர்ன் தான் வேணும். அதனால் ரோலர் வச்சு உருட்டாதீங்க. ஃபிங்கர்ஸால் ப்ரெஸ் பண்ணி இழுத்து விடுங்க. ஒரு பக்கெட்டில் இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கையை கழுவுறதுக்கு வாட்டர் டேப்பை தேடி ஓடாமல் பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு அதில் கையை முக்கி நல்லா கழுவிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சி கையை ஃப்ரெஷ்ஷாக்கிக்குங்க. அடுத்தது இப்போ நம்ம வேவ் லைன் தரப்போகிறோம். அதுக்கு நான் சொன்ன மாதிரி சிம்பிள் டூல் பென்சில் தான் எடுத்து சாய்ச்சி வச்சுக்கோங்க. பென்சிலை சாய்வலாக வச்சுக்கோங்க, நேராக வெர்டிக்கலாக வச்சிடக்கூடாது. சாய்வலாக வச்சு வேவ் லைன் கொடுங்க. இந்த வேவ் லைன் கொடுக்க போகும்போது எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் லெஃப்ட் டு ரைட்டு அப்படி போகக்கூடாது. ரைட் டு லெஃப்ட்டு ஒன்று போனீங்கன்னா திரும்ப லெஃப்ட் டு ரைட்டு மாறி வந்தால் தான் அந்த நேச்சுரல் இயற்கையான அந்த அலைகளினுடைய அந்த உங்களுக்கு அதனுடைய வெளிப்பாடு தெரியும். லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், இந்த மாதிரி டைரெக்ஷன் மாற்றி அந்த வேவை கொண்டு வாங்க. இன்னொன்று என்னென்னா, அப்படியே நிறுத்திக்காங்க. ஒரு வேவ் மட்டும் ஃபுல்லாக கொண்டு வராதிங்க. ஒரு வேவ் லைன் கொண்டு வர போகும்போது ஒரு சின்னதாக பாதியில் ஒரு கால் பாகத்தை நிறுத்திட்டு திரும்ப அடுத்த லைன்லேருந்து கண்டினியூ பண்ணணும். அப்படி பண்ண போகும்போது அடுத்து நீங்கள் அதை ப்ரஷ் வச்சு ப்ளெண்ட் பண்ண போகும்போது உங்களுக்கு அழகாக கிடைக்கும். பார்த்தீங்களா? அதோடு நிறுத்திக்கணும், அடுத்த லைனில் கண்டினியூ பண்ணணும். அதே லைனில் கண்டினியூ பண்ணாமல் அதுக்கு அடுத்த லைனில் கண்டினியூ பண்ணுங்கள்.
சின்ன இந்த மாதிரி சின்ன வேவ் ஃபார்ம் கொடுத்து அடுத்த வேவ் லைன் வந்து அதோட பக்கத்தில் ஒட்டி போகிற மாதிரி டச் ஆனாலும் அதுவும் நேச்சரில் நடக்கிறது தான். ஏன்னா காற்றினுடைய வேகம், காற்றினுடைய தன்மை, நீர் இருக்கக்கூடிய பகுதி, இதை பொறுத்து வேவ் லைன்ஸ் மாறும். அதனால் நீங்கள் வந்து இப்போது வேறு வேவ் ஃபார்ம்ஸ் கொண்டு வரத்துக்கு நிறையா நான் சொல்லித்தரேன் அடுத்தது. இப்போ இது வந்து ஒரு நல்ல காற்றோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய குளங்களில் வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்து காற்று வரப்போகும்போது இப்படி வேவ் ஃபார்ம் வரும். இதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு வேளை இது வந்து நீங்கள் கடல் பகுதியில் அலைகள் வர மாதிரி இருக்கணும்னா முதல்ல கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கேப் விடணும். நிறைய கேப் விட்டு கடற்கரை ஓரம் வர அந்த நெருக்கமான வேவ் லைன்ஸை கொண்டு வந்து வரணும். இன்பிட்வீன் ஒரு கேப்புக்கு இன்னொரு கேப்புக்கும் நெருக்கமாக இருக்கணும். வர ஆரம்பத்தில் நிறைய கேப் விடணும். இது வந்து கடல் அலைகள் அந்த மாதிரி செய்யலாம். இப்போ ப்ரஷ் எடுத்துக்கோங்க, வாட்டருக்குள்ளே டிப் பண்ணிக்கோங்க. வாட்டருக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு எடுத்து அப்படியே யூஸ் பண்ண வேண்டாம். லேசாக அந்த வாட்டரில் வந்து அதிலே விழுகிற மாதிரி அப்படி வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ் அந்த நீங்கள் ஆல்ரெடி பென்சிலில் லைன் போட்டிருப்பீங்க, அந்த லைன் அதுக்குள்ளேயே போகணும். அது மாதிரி ப்ரஷ்ஷை நேராக வச்சுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம பென்சிலை வந்து சாய்ச்சி தான் வச்சுருக்கோம். அப்போ அந்த வேவ் லைன் எந்த டைரெக்ஷனில் போட்டிருக்கோம், எந்த ஆங்கிளில் போட்டிருக்கோமோ அந்த ஆங்கிளில் ப்ரஷ்ஷை டில்ட்டு பண்ணி அந்த ஆங்கிளில் அதே வேவ் லைனுக்குள்ளே போகணும். இதுவும் அதே தான், டூ அண்ட் ஃப்ரோ. வாட்டர் வேவ் எப்போவுமே டூ அண்ட் ஃப்ரோவில் தான் போகணும். அதே மணல் திட்டு உருவாக்கணும் கிளையில் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் பண்ணலாம். அது வந்து டூ அண்ட் ஃப்ரோ வேண்டியதில்லை, முன்பக்கம் பின்பக்கமாக கொடுக்க வேண்டியதில்லை. ஒரே பக்கமாகவே நீங்கள் ப்ரஷ்ஷை கொடுக்கலாம். எதுக்குன்னா பாலைவனத்து மணல் உருவாக்குறதுக்கு, மணல் போன்ற ஒரு மாடல் செய்கிறதுக்கு. வாட்டர் வேவ்னால் ஃப்ரண்ட்டை போகணும், திரும்ப ரிவர்ஸ் வரணும். இப்போ அதே டைரெக்ஷனில் அந்த பென்சில் மார்க்கு எங்கே இருக்கோ அந்த பென்சில் மார்க்லேயே கரெக்டாக அது மாறாமல் அதுலேயே கொண்டு போங்க. சில இடங்களில் வந்து 2 ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்கும். அந்த மாதிரி வேவ் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற இடம் வர போகும்போது அந்த இடத்துல வந்து ரொம்ப அழுத்தாதீங்க. ஏன்னா அது ஒரு அழகு அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்த கொஞ்சம் ப்ரெஷர் கம்மி பண்ணிவிட்டு மற்ற இடத்துல கரெக்டான ஒரு இது கொடுங்க. அந்த ப்ரெஷர் கொடுத்து அப்படி அந்த வேவ் டூ அண்ட் ஃப்ரோ கொண்டு போங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது தான் எந்த இடத்துல எப்படி நமக்கு வருது, அதை எப்படி ப்ரஷ்ஷோட ஆங்கிளும் ப்ரஷ்ஷோட ஸ்பீடும் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அனுபவத்தில் தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த சேனல் பார்க்குறவங்க எவ்வளோ பேர் என்னென்ன மாடல் பண்ணீங்க, அதில் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு வந்தது, அதாவது வந்து சில சந்தேகம் அல்லது நீங்கள் பண்ணி அதில் ரொம்ப விரக்தியான வெக்ஸ்ட் ஆகிட்டேன் நான், இந்த மாதிரியான விஷயங்களை நான் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கமெண்ட்டு பண்ண போகும்போது நான் அதை பார்ப்பேன். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டான சொல்யூஷன் என்ன, உங்களுடைய கமெண்ட்டில் நீங்கள் பண்ணக்கூடிய என்ன மாதிரியான இருந்தது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதுக்கு பதில் ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த தடவை நீங்கள் பண்ண போகும்போது உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு ஈடுபாடோடு நீங்கள் மாடல் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எப்போவுமே ஒன்று விஷயம் என்னென்னா, இப்போ வந்து மாடல் பண்ண போகும்போது இப்போ நீங்கள் ஒரு மாடல் செய்கிறீங்க அப்படின்னா இதை வந்து 4 பேர் பார்த்து பாராட்டணும்னு நினச்சிக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் மாடல் செய்கிறது என்னோடய அட்வைஸபிள் கிடையாது. அது எப்படி தெரியுமா, உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கமெண்ட்ஸ் உங்களை நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஆர்வமாக மேற்கொண்டு போவீங்க. நெகட்டிவ் கமெண்ட் வந்தால் உங்களால் தாங்கிக்க முடியாது. உடனே நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னாக்கா, இது நமக்கு வராது போலன்னு நினைப்பீங்க. அதனால் அப்படி மனநிலையை விட்டுட்டு இதில் என்ன நுணுக்கம் இருக்குது, க்ளே களிமண் எத்தனையோ 10,000 வருடங்களாக
12,000 வருடங்களாக நம்ம தமிழர்கள் உபயோகப்படுத்திய களிமண்ணில் என்னென்னலாம் நுணுக்கங்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் இந்த சேனல் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய மற்றவங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம். அவங்கள பார்த்து உங்களுக்கு இந்த களிமண் கலாச்சாரம் நல்லா வளரும். அப்போது இது மனதிற்கு உங்களுக்கு டென்ஷன் எவ்வளோ இருந்தாலும் இந்த ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது டென்ஷன் குறையும். நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு மியூசிக் ப்ளே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிகவும் பிடித்தமான மியூசிக்கு. நீங்கள் இந்த களிமண் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் ஒன்று ப்ளே பண்ணுங்கள். அது சவுண்டாக வச்சுக்காதீங்க. என்றைக்குமே கலை சம்மந்தமான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வாய்ஸ் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது எப்படி இருக்கணும்னா, நம்ம நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலேயே ஆழ்ந்து போகிற மாதிரியாக இருக்கணும். அந்த பாட்டில் உங்களோட எண்ணம் போயிடக்கூடாது. அந்த மாதிரி மைல்டாக சவுண்டு வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். இந்த மேற்கொண்டு என்ன வேணும் உங்களுக்கு, இப்போ வாட்டர் வேவ், அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன தேவை இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரியல. நன்றாக செய்யவில்லை என்றாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நன்றாக இருந்ததுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்ன டெவலப் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். இது சேனல் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் கேட்கல. மற்ற எல்லாருடைய ஆர்வம் களிமண் சார்ந்த நுணுக்க வேலைப்பாடுகளில் ஆர்வம் எல்லோருக்கும் அதிகரிக்கணும் வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் அந்த சேனலை நான் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு வர்றேன். நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு இது நல்லா தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா வாரம் வர்ற வீடியோக்களை நீங்கள் நுணுக்கங்களை மேற்கொண்டு தெரிஞ்சுக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வர்றது உங்களுக்கு கண்டினியூட்டியாக தெரியாமல் இருந்தால் என்னமோ சொல்கிறாரு, ஏதோ புலம்பிட்டு போகிறாருங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரியாக இருக்கும். தயவுசெய்து கரெக்டாக ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் பாருங்கள். மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சக கலைஞர்களோட ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி இது. அதாவது ஒரு களிமண்ணால் செய்யப்படும் உருவங்களை சுடுவதும் அதை எடுத்து பெயிண்டிங் செய்து வைத்துக்கொள்வது, மேலும் இது போன்ற இதெல்லாம் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நுணுக்கங்களை. இப்போ வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போயிட்டு இருந்தால் தான் நம்மளால் அடுத்து வரக்கூடிய ஸ்டெப்ஸை சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். ஸோ பொறுமையாக உங்கள் ஒர்க்கை நீங்கள் பாருங்கள். பாராட்டுதலுக்காக செய்ய வேண்டாம். நுணுக்கத்தை கற்றுக்கணும்னு நீங்கள் செய்யுங்க. பாராட்டு ஆட்டோமேட்டிக்காக குவியும். அதில் எந்த விதமான சந்தேகம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் இந்த இதை நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு என்னோட இது பண்ணுறதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ண போகும்போது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட கிளே சம்மந்தப்பட்ட கண்டென்ட்டோடு சந்திப்போம். ஸோ எகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ இதில் நீங்கள் ஒரு போட்டோ ஏதோ ஒன்று செஞ்சு கூட வச்சிடலாம். அந்த க்ளே ஸ்லாப் மேலே வச்சுட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு ஒரு அழகான கம்ப்ளீஷனாக இருக்கும். தேங்க்யூ.